ஸோ போன வீடியோவில் சில்வர் அவார்டு வாங்கியிருந்தோம். அதுக்கு வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி. ஜாயின் பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ண சொல்லியிருந்தோம் மெம்பர். அந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க மெம்பர்ஸாக, அவர்களுக்கும் நன்றி. இது மாதிரி மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மாத இறுதியில் வந்து ஒரு சின்ன லைவ் சேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கேள்வி பதில், ஒரு சின்ன கலந்துரையாடலாக இருக்கலாம். இதுதான் முதல் கலந்துரையாடல். ஸோ நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுங்கள். சந்திக்கலாம். ஏலியன்கள், வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு வர்ற உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அல்லது இப்படி அல்லது இப்படி, இது போன்ற உருவங்கள் தான் உங்கள் மைண்டுக்கு வரும். ஆனால் உண்மையாகவே வேற்று கிரகவாசிகள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்படி 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 கூட இருக்கலாம். வேற்று கிரகவாசிகளை பொதுவாக நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். 1, பரிணாம வளர்ச்சியை அடையாத ஒரு செல் உயிரி, பாக்டீரியா, வைரஸ், இது போன்ற உயிரினங்கள் கூட வேற்று கிரகவாசி இருக்கலாம். 2வது வகை, நம்ம மனிதனை போலவே 5 புலன்களோ இல்லது கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ 6 புலன்கள் 4 புலன்கள் கொண்ட மனிதர்களாக கூட வேற்று கிரகவாசிகள் இருக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை விட புத்திசாலித்தனமான, நம்மளை விட அதிகமான புலன்கள் கொண்ட, அறிவியலில் நம்மளோட பல மடங்கு வளர்ந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்று கிரகவாசிகள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவரை நீங்கள் கேள்விப்பட்ட வேற்று கிரகவாசியை பற்றி நியூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் வழியாக வந்ததாவோ, இல்லை இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு பொருள் இருக்குது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பழமையான எலும்புக்கூடுகள் இருக்குது, இது பார்க்கவே வேற ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம தென்பட்டது அப்படின்னு சில இடத்துல சில ஃபோட்டோஸில் காட்டுறதா இருக்கட்டும், வீடியோவில் காட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி நமக்கு கிடைத்த பல தகவல்களில் 99% தகவல்கள் பொய்யாகத்தான் இருக்குது. அதான் உண்மை. ஸோ இந்த 99% பொய் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு பேய் கதைகள் மேலேயும் இந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் மேலேயும் உள்ள ஒரு அமானுஷ்யமான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் அதை தூண்டி அதற்கு பின்னாடி நடக்கும் ஒரு பெரும் அரசியல் வியாபாரம் இரண்டுமே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்படி அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யான்னு பெரும் நாடுகள் வேற்று கிரகவாசி ஏலியன்ஸ் அப்படிங்கிறத கேடயமாக வச்சுக்கிட்டு பின்னாடி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ நம்ம இதை அப்படியே எளிமையாக கடந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% தான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒட்டுமொத்த கிரகத்தையும் அப்படி புரட்டி போடுவதற்கு மீதமுள்ள அந்த 1% வாய்ப்பே போதுமானது. அந்த 1% தான் நாம் ஆராய வேண்டியது, ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமானது. வணக்கம், நான் உங்கள் Mr.GK. வேற்று கிரகங்களை பற்றிய சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் ஏலியன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே நம்பாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி நம்மளால முழுமையாக அவாய்ட் பண்ணிடவும் முடியாது. ஒரு யூனிவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் இல்லை, மல்டிபிள் யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வேற ஒரு லாஜிக், வேற ஒரு கான்செப்ட். அதுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஒரு யூனிவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு யூனிவர்ஸில் பல கேலக்சிஸ் இருக்குது. அதில் நாம் வாழறது வந்து பார்த்தீங்கன்னா பால்வழி அண்டம்னு சொல்லக்கூடிய மில்கி வே கேலக்சி. ஸோ இந்த கேலக்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி கேலக்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு தோராயமாக கம்மியான மதிப்பிலே. அப்படி 10,000 கோடி கேலக்சியில் ஒரு கேலக்சி தான் மில்கி வே கேலக்சின்னு சொல்லக்கூடிய நாம வாழறது. அந்த ஒரு மில்கி வே கேலக்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 15,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதில் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். அந்த சூரியனை சுற்றி தான் சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்படி அந்த சூரிய குடும்பத்தில் சரியான தட்பவெப்ப நிலையில கரெக்டா இந்த பூமி அமைந்திருக்குது. இயற்பியல் கோட்பாடு இருக்கு இல்லையா, அதாவது பிக் பேங் தியரி, அதிலிருந்து தான் வந்து இந்த பிரபஞ்சம் உண்டானது அப்படிங்கிறத இன்னி வரைக்கும் அறிவியல் சொல்லுது. அப்படின்னா இயற்பியல் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கு பின்னாடியும் இயற்பியல் கோட்பாடு இருக்கு. ஸோ அந்த இயற்பியல் அப்படிங்கிறது பொதுவானது. அந்த பெரும்பெடிக்கு பிறகு ஏற்பட்ட அமைப்பு தான் கிட்டத்தட்ட நம்ம கேலக்சி உருவாகி கேலக்சியிலிருந்து நம்ம சூரிய குடும்பம் உருவாடுதுன்னா அதே தேரி தான் எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள். ஸோ நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே பல சூரிய குடும்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் மற்ற கிரகங்களில் எப்படி உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. வேற்று கிரகவாசிகள் முதலில் நம்மளை வந்து அடைய போறாங்களா, இல்லை நாம தான் வேற்று கிரகவாசிகளை போய் அடைய போறோமா அப்படிங்கிறத ஒரு பெரும் கேள்வி. அவங்க நம்மளை வந்து ரீச் பண்ணி நமக்கு சில தகவல்கள் கொடுத்ததாக நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கிராப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும்,
நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் வந்து பிறகு பார்ப்போம். முதலில் நாம் என்ன அப்ரோச் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்த சமிகைகளை என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வேற்றுக்கிரக வாசிகளை நோக்கி போவதற்காக என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நான் சொன்னேன் இல்லையா முதல் வகை ஏலியன்ஸ், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1977 கடலுக்கு அடியில் சுமார் 7000 அடி ஆழத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொதிக்கும் நீரூற்றுகள், வெப்ப நீரூற்று ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலையிலிருந்து வரக்கூடிய நச்சு ரசாயனங்கள், இதன் மூலமாக அதோடைய வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 டிகிரி செல்சியஸ். அதை ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதுவும் முக்கியமாக அந்த நச்சு ரசாயனங்களை உட்கொண்டு கூட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது நம்ம வந்து தண்ணியே இல்லாத கிரகமாக இருந்தாலும் அதிக வெப்பம் இருக்கிற கிரகம், வெப்பமே இல்லாத கிரகம்னு உயிர்கள் வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையும் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதனால் என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சரியான தட்பவெப்பநிலை இருந்தால் தான் உயிர்கள் வாழ முடியும்னு கிடையாது. என்ன மாதிரியான சூழ்நிலைகளிலும் தகவமைத்து கொண்டு உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதுன்னு நம்ம பூமியிலே ஒரு ஆதாரம் அதற்காக கிடைச்சது. நான் சொல்கிறது 77களில். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகவும் ஆழமான கடல் பகுதியை கண்டுபிடிச்சாங்க. மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் உலகின் ஆழமான கடல் பகுதின்னு சொல்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ எவரெஸ்ட் சிகரமே 8 கிலோமீட்டர் தான். அதை தூக்கி அந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டிங்கன்னா கூட மேலே 2 கிலோமீட்டர் அளவுக்கு இன்னும் கேப் இருக்கும். அந்த அளவு ஆழமான கடல் பகுதி இருக்குது. அது உள்ளேயே வந்து உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையிலும் வாழ்வதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது போன்ற பரிணாம வளர்ச்சி அடையாத இல்லை சிறிது அடைந்த உயிரினங்கள் வந்து அதிகமாக வேற்று கிரகங்களில் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓரளவுக்கு வந்து அட்வான்ஸாக வளர்ந்த உயிரினங்கள் நம் மனிதனை போலவோ இல்லை நம் மனிதனை விட அடுத்து சூப்பர் ஹியூமன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேற்று கிரகவாசிகளோ அவர்களை நம்ம எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930களில் வந்து ரேடியோ டெலஸ்கோபிக் அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கருவி கண்டுபிடித்தது பிறகுதான் வந்து பிரபஞ்சத்தில் வரக்கூடிய சிக்னல்களை வந்து அப்சர்வ் பண்ணி அதற்கான விளக்கங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து தொடர்ந்து அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட உலகின் மிகப்பெரிய டெலஸ்கோப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர் அளவெல்லாம் வந்து பெரிய பெரிய டெலஸ்கோப்புகள் அமைச்சு யூனிவர்ஸில் வந்து வேற ஏதாவது ஒளி சமிஞ்சைகள் வருதா, வேற்று கிரகவாசிகள் ஏதாவது நமக்கு சிக்னல் கொடுக்குறாங்களா அப்படின்னு அந்த சிக்னல்களை வாங்கி அதை அலசி ஆராயிற வேலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 1977 பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு ரேடியோ டெலிஸ்கோபிக் மூலமாக கிடைத்த ஒரு சிக்னல் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது 70 வினாடிகளுக்கு அது வந்து வாவ், WOW வாவ் அப்படிங்கிற வார்த்தையை சமிங்கையை நமக்கு கொடுத்திருந்தது. இதை பார்த்த விஞ்ஞானிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு திரும்ப அதற்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனால் அதுக்கான ரிப்ளை நமக்கு திரும்பி வரவே இல்லை. பல சிக்னல்களை வந்து விஞ்ஞானிகள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் பிரபஞ்சத்திலிருந்து வேற்று கிரக வாசிகள்கிட்ட இருந்து நமக்கு ரிப்ளை சரியாக வர்றதே கிடையாது. ஏன் அந்த மாதிரியான ரிப்ளை வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாவ் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஒளியாண்டுகள் தூரத்திலிருந்து அந்த சிக்னல் நமக்கு வந்திருக்கு. அப்போ நாம் அனுப்புகிற ரிப்ளையும் அவங்களுக்கு போய் சேருவதற்கு 200 ஒளியாண்டுகள் ஆகும். இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேடியோ டெலிஸ்கோப்பிக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்பே நமக்கு பல சிக்னல்கள் வந்திருக்கலாம். நம்ம அதை பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுபோல் இதுக்கு பிறகு வரப்போகிற சிக்னல்லாம் வந்து இன்னும் 1000 ஒளியாண்டுகள், 5000 ஒளியாண்டுகள் அவ்வளோ தூரத்துலேருந்து நமக்கு வரும்பொழுது அதை நம்ம கிடைக்கிறதுக்கும் லேட் ஆகலாம். அப்படி கிடைச்சா நாம் அதுக்கு பண்ணுற ரிப்ளையும் போய் சேருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு சின்ன கேப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமிங்கையை, ஒரு சிக்னலை எழுப்பின ஒரு கோள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேற்று கிரகவாசிகள் எழுப்பிட்டாங்க. அங்கேருந்து நமக்கு ஒரு 200 ஒளியாண்டுகளில் வருது அப்படின்னா அது வந்து சேர்வதற்குள்ளேயே அந்த கோள் அழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன் ஒரு கோள் அழிய போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வானத்தை பார்க்கும்போது இந்த விண்வெளி, இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மை அது அல்ல. இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. பல பல அழிவுகள் நடந்துகிட்டு இருக்கு, மோதல்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு அது தெரியறது இல்லை. ஏன்னா நாம வாழ்கிற வாழ்காலம் வந்து ரொம்ப ஸ்பேன் கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட எவல்யூஷன் வீடியோவில் 3வது வீடியோவான டைனோசர்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதாவது ஒரு 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்குச்சு. அது 3 லட்சம் கிலோமீட்டர் மணிக்கு அந்த வேகத்தில் வந்து மோதும் பொழுது ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டது. இந்த பூமியே கட்டி ஆண்டுகிட்டு இருந்த டைனோசர்கள் அழிந்து போனது அப்படின்னு நம்ம படித்தோம். அதுபோல பல விண்கற்கள் வந்து நம்ம பூமி மேலே மோதி இருக்கு. சைபீரியாவில், அரிசோனாவில், பல இடங்களில் வந்து இந்த மாதிரியான தழும்புகள் நம்ம பூமி மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது போல இன்னொரு விண்வெளி தாக்குதல் வந்து 1994 நம்ம சூரிய குடும்பத்து மேலே நடக்க போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிச்சாங்க. அது வந்து யாரும் பெருசாக அப்போ எடுத்துக்கல.
உண்மையாகவே கணித்த அதே நாள் அன்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்கற்கள் தாக்குதல் நடந்தது. அதிர்ஷ்டவசமா அது வியாழன் கிரகத்து மேல, ஜூபிட்டர் மேல அந்த தாக்குதல்கள் நடந்து அதை நம்ம இன்னுமே டெலஸ்கோப்ல பாதிக்கப்பட்ட இடத்தை தெளிவாக பார்க்கலாம். அப்பதான் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் இந்த கணிப்பு எவ்வளவு சரியா இருந்தது விஞ்ஞானிகள் சொன்னது, அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு விண்கற்களால அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மேல இப்ப மோதல அப்படிங்கறதாலே நம்ம ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையா இது போல மோதல்கள் பல கிரகங்களில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒரு சமிகையை எழுப்பிட்டு வேற்று கிரக வாசிகள் இருந்தாலுமே அந்த கிரகங்களை அழிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இல்லையா. 200 ஒளியாண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு குழந்தை எப்படி பிறந்து வெளில வருவதற்குள்ளே அழிந்து போகுதோ அதே மாதிரி சில கிரகங்களில் உயிர்கள் தோன்றி உண்டாவதற்குள்ளேயே அழிந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் நீங்க பார்க்குற அந்த ஒரு சின்ன புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகம். ஸோ இந்த உலகத்தில் நாம் பெருசாக பெரிய நான் வேற நாடு நீ வேற நாடு, நீ வேற ஊர் நான் வேற ஊர், நீ வேற சாதி நான் வேற சாதி, மதம் நம்ம பெரிய பிரிவினையில் இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஒரே ஒரு சின்ன பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன பூமி அப்படிங்கிற உருண்டையில் ஒரு சின்ன பகுதி தான் நம்ம, ஒரு சின்ன ஒரு உயிரினம் தான் நாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்குள்ளே இந்த மாதிரியான பிரிவினைகள் வராது. ஸோ இங்கே இதோட இந்த பாட்டு இங்கே இருக்கட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் வேற்று கிரக வாசிகளை நம்ம போய் சந்தித்தால் என்ன ஆகும், இல்லை அவர்கள் ஏற்கனவே இங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்களா, அதற்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அவர்களும் நாமும் சந்தித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.